எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 9வது நூறில் 10வது பதிகத்தில் 9வது பாட்டு. அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. இது தெய்வ பிரபந்தத்தில் 3644 லிஃப்கோ போட்டிருக்க திவ்ய பிரபந்தத்தில். அது பிரபந்தத்தோட இதுதான். அவன் பெரும்பாலும் லிஃப்கோ தப்பாக போடவே மாட்டான். பிரபந்தத்தோட வரிசையில் 3664வது பாட்டு. இந்த பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. பாதம் நாளும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா எனக்கேல் இனியன் குறை வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே. இது பாட்டு. பாதம் நாளும் பணிய தனியும் பிணி, பாதம் நாளும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா எனக்கு ஏல் இனியன் குறை வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே. இது பாட்டு. பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பாதம் நாளும், பாதம்னா திருவடிகள், பெருமாளோட திருவடிகள் தெரியும் இல்லையா உங்களுக்கு? பாதம் நாளும்னா அனுதினம், தினம். நீங்கள் வறுமை சேவிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறது இல்லை. தினமும் பெருமாளோட பாதங்களை வணங்கி சேவிக்கணுமா? தினமும் பெருமாளோட பாதங்களை அனுதினமும் அதுதான். பாதம் நாளும் பணியன்னா வணங்கி சரணடைகிறது. சரணடைந்தால் பாதம் நாளும் பணிய தனியும் பிணி. தனியும்னா அழியும், குறைந்து கொண்டே வந்தால் ஒரு நேரத்தில் முற்றமாக அழிக்கிறது இல்லையா? அதான் தனியும். பிணின்றது அந்த இடத்துல தனியும்ன்றா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து கடைசியில் அந்த பிணியே இல்லாத போயிடும். இதில் பிணின்றது எது சரிம்மா சொல்கிறார்? இதுக்கு முற்காலத்தில் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பாவங்கள், இப்போ செஞ்சுட்டு இருக்கிற பாவம், நீங்கள் இந்த பிறவி எடுத்து அந்த பாவத்தில் அனுபவிச்சுருக்கீங்க, இந்த பாவம். இது இல்லாத இனிமேல் செய்ய போகிற பாவத்தையும் முற்றிலுமாக அழிப்பாராம். அதான் பணியை தனியும் பிணி. நீங்கள் இப்போ இது வரைக்கும் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற இனிமேல் செய்ய போகிற பாவங்கள், எல்லா பாவங்களுமே குறைஞ்சு ஒன்றுமில்லாமல் போகும். அந்த பாவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாத பண்ணுவார் அப்படின்னார். தனியும் பிணி ஏதம் சாரா. ஏதம்னா குற்றம். அந்த இதில் கூட வரும், அந்த மாநில பொருவல்ல, ஏதம் நம்மை அணுகாவண்ணும் நான் எண்ணி எழுமின் தொழுமினோ இமையோர் நாதன் வந்திரஞ்சும் நைம்சாரத்துலந்தை சிந்தையில் வைத்து காதலை மிகுந்த கலியன் வாய் சொல் மாலை வல்லார் தீதிலேன்னு வரும் அந்த பாட்டு. ஏதம் வந்த நம்மை அணுகாவண்ணும் நாம் எண்ணி எழுமின் தொழுமினோ இமையோர் நாதன் வந்திரஞ்சும் நைம்சாரத்துள் எந்தையை சிந்தையில் வைத்து காதலை மிகுத்த கலியன் வாய்வழி செய் மாலைதான் வல்லார் ஓதநீர் வையம் ஆண்டு ஆழ்வர் உலகே அப்படின்னு வரும். ஓதநீர் வையம் ஆண்டு உலகை ஆழ்வரே அப்படின்னு வரும். அந்த ஓதநீர் வையம்னா பூமியை ஆண்டு அங்கே போய் மேலுலகத்தையும் ஆழ்வாராம். அதை சொல்லுவார். யாருன்னா ஏதம் வந்து நம்ம அணுகா வண்ணம், எந்த குற்றமும் நம்ம சேராத வண்ணம் பெருமாளை வணங்கி சேவிக்கிற வாழ்க்கை. அதை சொல்கிறார். அது வந்து திரும்ப கேழ்வார் பாடல், பாண்டியாமுருவல் பதிகத்தில் வர கடைசி பாட்டு அது. அந்த மாதிரி ஏதம்னா குற்றம்னு அர்த்தம். ஏதம் வந்து எதிர்காலத்தில் அறியாமல் தெரிந்து செய்தாலும் சரி தண்டனை உண்டு. ஞாபகம் வச்சுங்கோ. எதிர்காலத்தில் ஏதம் வந்து எதிர்காலத்தில் கூட செய்கிற பிணி கூட, எதிர்காலத்தில் செய்கிற அந்த குற்றம் கூட, அந்த பிணி கூட, எதிர்காலத்தில் நீங்கள் செய்கின்ற அந்த கர்ம வினைகள் இருக்க, எதிர்காலத்தில் நீங்கள் அறியாமல் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு தான். தெரிந்து செய்கிற கர்ம வினையாக இருந்ததுன்னா அதுக்கு நிச்சயம் பாவம் உண்டு. செய்யும் பாவங்கள், அறியாமல் செய்யும் பாவங்கள் நடந்து போயிட்டே இருக்கும். ஒரு எறும்பு காலில் மிதிப்பட்டு போகிறது, ஒரு பூச்சி கண்ணில் வருது டக்குன்னு அடிக்கிறோம், ஒரு கொசு அடிக்கிறோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பண்ணுறதில்ல. ஏதோ நம்ம கடிக்கிறதுன்ட்டு அடிக்கிறோம், அது அந்த கையில் மாட்டின்னு செத்து போகிறது, அவ்வளோதான். அதனால் தெரியாமல் செய்யும் பாவங்கள். சாரா ஏதம் சாரா சேராமல், இதெல்லாம் நம்ம ஒட்டாமல். ஏதம் சாரா எனக்கு எனக்கு என்றது கரெக்டு. ஏல்ன்றது சொல்ல அளப்படையாது. அந்த வார்த்தை நீட்சிக்காக ஏல்ன்றது சேர்ந்துருக்கு அந்த இடத்துல. அதெல்லாம் செய்யுள்கள் அது மாதிரி உண்டு. சொல்ல அளபடைன்னு அது பேர். செய்யுள் அளபடை, சொல்ல அளபடைன்றதுல இதில் எனக்கேல்னு வந்திருக்கிறது. எனக்கு ஏல்ன்றது சொல்ல அளபடை. எனக்கேல் இனிமேல்.
இனின்றது வந்து இனிமேல். எனக்கேல் இனி என் குறை. என் குறை எனக்கு என்ன குறை இருக்கு? பெருமாள் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் தீர்த்துட்டேன்ட்டார். நான் இப்போ பெருமாள் பாதத்தை படிக்கிட்டேன். எனக்கு என்ன குறை இருக்கு? பெருமாள் இப்பயும் பெருமாளோட இது வந்து என்னென்னா, இனிமேல் நான் என்ன தப்பு செஞ்சாலும் அதையும் பார்த்துக்கிறேன்ட்டார். தெரியாமல் செய்கிற தப்பையெல்லாம் அவர் களைஞ்சிடுவார். ஏன்னா அவர் பாதத்தை நான் அடைஞ்சிட்டேன். அதனால சொல்கிறார், இனியேன் இனி எனக்கேல் இனியன் குறை. இனிமே எனக்கு என்ன, இதை விட எனக்கு வேற என்ன குறை இருக்கு? வேதநாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து. வேதநாவர்னா வேதம் படித்தவாளாக மாறுறதில்லை. வேதநாவர் வேதத்தை சொல்லுகின்ற வாயை உடையவர்கள். யார் வேணாலும் கற்றுக்கலாம் வேதத்தை. வேதத்தை நான்பாமின் கற்றுன்னு சொன்னால் அவளையும் ஏற்றுக்கிறது தான். எல்லாரையும் எந்த குல பேதமே நம்மளோட பாடல்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதான். எந்த இடத்துலையும் ஜாதி மத பேதமே கிடையாது. வேதநாவர் வேதத்தை சொல்லுகின்ற நாக்கை உடையவர்கள். வேதம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அவர் வந்து இந்துவிசத்தை அவர் ரொம்ப இது பண்ணாரே ஒழிய அதில் வந்து ஜாதி மத பேதத்தை எல்லாம் பார்க்கல. அதுதான் வேதங்களை ஓதக்கூடிய அந்த சனாதன தர்மத்தை போட்டினார். சனாதன தர்மத்தை இன்னைக்கும் போடணும். சனாதன தர்மத்தில் இவா கண்டுபிடிக்கிறது எங்கேயோ 1-2 ஓட்ட ஓடத்தில் கண்டுபிடிக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிற கேப்பை அதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் மீதி விஷயங்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பெரிய பரந்த விஷயம். அது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளோ நாள் ஒத்துமையாக நம்ம ஒருத்தருக்கு அடங்கி இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், மாதா பிதா குரு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறது எல்லாமே அதில் வருதான். இல்லாட்டா பிறந்தப்புறம் அவாவா இஷ்டத்துக்கு போயிட்டு இருப்பா. இன்றைக்கி மேலை நாடுகளில் பாருங்க, பசங்களையெல்லாம் அவளை தனியாக வச்சுருவா. அவளுக்கு ஒரு வயசு தெரிய ஆரம்பித்த உடனே அவளுக்கு தனியாக ரூமை விட்டு அவளை தனியாக விட்டுருவா. அவள் இஷ்டத்துக்கு அவள் போய்ப்பா, அவள் எப்படி வேணால் படிப்பா, அவள் துணையை அவள் தேடிப்பா, அவள் என்ன தப்பு வேணாலும் வீட்லேயே பண்ணுவாள். பேரண்ட்ஸ் கேட்க மாட்டான். அவன் பெரிய நாட்டான், அவன் பார்த்துக்கிறான்னு விடுவான். அந்த சுதந்திரம் அதெல்லாம் வந்து சனாதன தர்மம் ஒன்று நம்ம இருந்தனால்தான் இந்து கல்ச்சரில் அதெல்லாம் நுழைய முடியல. அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டவனாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறது ஒரு பிள்ளை. அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு கர்ம காரியங்களை எல்லாம் செய்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம அறியாமல் நமக்கு வந்து இந்த பழக்கங்களையும் உண்டு பண்ணது சனாதன தர்மம் தான். ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் சனாதன தர்மன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் தப்பு இல்லையானே இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஏதோ 1-2 இருக்கும். அதில் இருக்க குற்றங்களை விட்டு மீதியை தான் நம்ம எடுத்துக்கணும். வெறும் குற்றத்தையே பார்த்துருந்தோம்னா இருக்கிற நல்லதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காமலே போயிடும். அதனால் வேதநாவர்னா வேதத்தை சொல்லுகின்ற நாவை உடையவர்கள். அது யாராக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல. விரும்பும் பெருமாளுக்கு அடியாராயிட்டாலே அவளுக்கு அந்த வேதங்கள்லாம் வந்துடுறது இல்லையா? அதனால் அவர்களெல்லாம் விரும்புகின்ற திருக்கண்ணபுரத்தில் குடிகொண்டுள்ள சௌரிராஜனை. ஆதி ஆணைனா ஆதி மூர்த்தியாக இருக்கிற பெருமாளை, முதலாக தோன்றிய பெருமாளை. ஆதிபிரான்னு இன்றைக்கும் ஆழ்வார் திருநகையில் பெருமாள் பேர் ஆதிபிரான். ஆதிபிரான்னு அந்த முதல்ல தோன்றிய ஆதி ஆணை, முதலில் தோன்றிய பெருமாளை அடைந்தார்க்கு, அவருடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு, அவனுடைய திருவடியை சரணாகதி பண்ணவர்களுக்கு அல்லல் இல்லையே. அல்லல்னா துன்பம், அல்லல் இல்லையே. அந்த பிறவி துன்பம், அல்லல்ன்றது துன்பம். இந்த இடத்துல வந்து முதலிய பிறவி பிணியை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து பிறவி பிணின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல அல்லல்ன்றதே பிறவி பிணி. இல்லையேன்னா அந்த பிறவி பிணி இனிமேல் உங்களுக்கு வராது. இதோ உங்களுக்கு லாஸ்ட்டு பிறவின்னு அர்த்தம். அந்த பெருமாளோட பாதத்தை நீங்கள், திருக்கண்ணபுரத்து பெருமாளோட பாதத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த பிறவியிலேயே உங்களோட பாவங்கள்லாம் முடிஞ்சு போயிடும். உங்கள் பாவத்தையெல்லாம் அறுத்துருவார். உங்களுக்கு எல்லாம் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்துட்டு திருக்கண்ணபுரத்து பெருமாள் உங்களுக்கு வந்து மோட்சத்தையும் கொடுப்பார். உங்கள் பாவங்களை எல்லாம் போக்கி உங்களுக்கு மோட்சத்தையும் கொடுப்பார் அப்படின்றதாக சொல்கிறேன். நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.